அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்த உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஒரு அருமையான தேவனுடைய வார்த்தையை நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 36 அதிகாரம் 9வது வசனம். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். என்ன அருமையான வாக்கு தத்தத்தை இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்கள். சில நேரத்தில் நான் உன் கூடவே இருப்பேம்மா, நான் உன் கூடவே இருப்பேன்ப்பா, நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னுடைய பிரச்சனை முடிகிற வரைக்கும் நான் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது, அது நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், மற்றவங்களா இருக்கலாம், கடைசியில் எல்லாரும் விலகி போயிடுவாங்க. அதுதான் வேத வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 2 அதிகாரம் கடைசி வசனத்திலே, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், அவன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம் என்று வாசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே சார்ந்து கொள்ளுகிற ஒரு இருதயம் நமக்குள் இருக்குமானால் அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ இதுவரைக்கும் மனுஷனை நம்பி சோர்ந்து போய்விட்டாய், நீ மனுஷனை நம்பி உன்னுடைய நம்பிக்கையை விசுவாசத்தை இழந்து விட்டாய். இன்னைக்கு நான் ஒரு புது நம்பிக்கையை நான் உனக்கு கொடுக்கிறேன். நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். நிறைய நேரங்கள்ல அநேக விசுவாச பிள்ளைங்களுடைய லைஃப்ல சில நியாயம் கிடைக்காம அவங்க அலமோதுகிறதை, வேதனைப்படுகிறதை, கண்ணீர் வடிக்கிறதை இந்த நாட்களிலே பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரா, சகோதரி, உங்கள் வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்யும்படிக்கு உங்கள் பட்சத்திலே கர்த்தர் நிற்க போகிறார். இன்னைக்கு என்ன நியாயத்துக்காக நீங்கள் போராடுகிறீர்களோ, எந்த காரியத்துக்காக எனக்கு உதவி இல்லை, எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களுக்கு அநியாயம் செய்கிற மக்களுக்கு, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற கிரியைகளுக்கு, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பிசாசின் போராட்டங்களுக்கு விலக்கி ரட்சித்து உங்களுக்கு அற்புதம் செய்வேன் என்று ஆண்டவர் உணர்த்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சோர்ந்து போக வேண்டாம். நமது பட்சத்தில் இருக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். வேத வசனத்திலே அநேக இடங்களிலே வாசிக்கிறோம். குறிப்பாக யோசுவா தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய சன்னிதானத்தில் கொண்டு போகும்போது, யோசுவா 1 அதிகாரத்திலே 6வது வசனத்திலும் 9வது வசனத்திலும் ஆண்டவர் சொல்வார், நான் மோசையோடு கூட இருந்து மோசையின் பட்சத்தில் இருந்து எப்படி மோசைக்கு நான் உதவி செய்தேனோ, யோசுவா கலங்காதே, திகையாதே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து உன் பட்சத்தில் இருந்து அற்புதம் செய்வேன். அதே போல அவர் எரிகோவை தகர்த்து அற்புதங்கள் செய்கிற போது யோசுவாவோடு கர்த்தர் இருந்தார். யோர்தானை பிறக்கும் போது கர்த்தர் கூட இருந்தார். பல ராஜாக்களை ஜெயிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் பட்சத்திலிருந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தரையே சார்ந்து கொள்வோம். மனுஷனை நம்புவதை நாம் விட்டு கர்த்தரை தேடும் போது, கர்த்தரை நம்பிக்கையாய் வைக்கிற போது ஆண்டவரே கூட இருந்து அற்புதம் செய்வார். அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் தருவாராக. கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களுக்கு நியாயம் கிடைக்க பண்ணுவாராக. தேவனாகிய கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இருக்கட்டும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உடைய பிள்ளைகளுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் உடைய கரம் உடைய பிள்ளைகள் மேல் வைக்கப்படட்டும். என்னென்ன தேவைகளுக்காக எனக்கு நியாயம் வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு, வேலை ஸ்தலத்திலே, குடும்பங்களிலே, பல்வேறு சூழ்நிலைகளிலே நியாயத்துக்காய் போராடுகிற என் அன்பான சகோதர சகோதரிகள் மீது கர்த்தர் மனம் இறங்கி பட்சத்திலிருந்து நீர் அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஆமென்.